ரூம்மேட் ஆயிட்ட தண்ணி போடுவியா? மாத்திரை போடுவியா? தம் போடுவியா? பான் பராக் போடுவியா? நோ. வெத்தலை சீவல் போடுவியா? போடுவியா? ஐயோ வந்து வாச்சானுங்க பார். மச்சான் நேத்து நான் உங்ககிட்ட வாங்கின 4 லிட்டர் பெட்ரோல். ஆச்சரியமா இருக்குது. வாங்கினது திருப்பி கொடுத்துட்ட. நாளைக்கு 1 லிட்டர் வேணும்ல, அதான். இதுக்கு ஏன்டா தெரிச்சு வர்ற? CH3 plus CH4 தாங்க முடியல. hey research பண்ணவா டிஸ்டர்ப் பண்ணாத. So it forms alcohol. When lemon urkoi mingle with alcohol it forms yes jalsa. Find out the solution. Hey நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஃபோன் வந்திருக்கு, வார்டன் ரூம்ல. உடனே போ. வந்தோனே சொல்ல வேண்டியது. வந்த உடனே தான் சொல்றேன். May I come in? Yes, come in. Okay, போதும் போதும். ஓகே, அப்படியே ராவா ப்ரொசீட். ஓகே, நான் குடிக்காத அப்பவே சொல்ல கேட்டியா? இப்ப பெட்ரோல குடிச்சு உயிரை எடுக்கிறடா. ஐயோ அடக்க முடியலையே. அவசர கேஸ். நம்ம காலேஜ் கேண்டீன் டீ சாப்பிட்டேன், அதனால வயிறு சரியில்லை. உன் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கிட்டுமா? நோ நோ, அப்படின்னா இங்கேயே போறேன். டேய் சிக் சிக் டாய்லெட் போற மரியாதையா. வருது வருது. விலகு விலகு. ஐ ரவீனா, ஏன் ஜட்டியை வெளியே போட்டு வச்சிருக்க? அதாவ இஷ்டம். நாட்டி கேர்ள். வேகமாய் வந்ததால் போகிறேன். ஆஹா, பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து தம் கட்டுற சுகமே தனி. அது தமிழனுக்கு தான் புரியும். எங்க போடுறது? அதான் கீழே இவ்வளவு பெரிய ஆஸ்ட்ரே இருக்குதே. வேட்டியை தூக்கி போடுறா, காயத்துல பற்ற போகுது. எங்க அப்பா அடிக்கடி தொண்டர்ல டீ குடிக்க சொல்லுவாரு. அது என்னமோ டீ குடிக்கிற மாதிரி சாதாரண மேட்டர்னு நினைச்சேன். இப்பதானே வலினா. வணக்கம் கன்சாமி. என்ன கன்சாமி, ரொம்ப நாளா காலேஜ் பக்கம் ஆளே காணோம். அப்பாவோட தொகுதி பக்கம் போயிருந்தேன். போடா, இங்க என்னடா பாரு. கந்தசாமி இருக்கட்டும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? அது ஒண்ணு இல்ல, காட்டுங்களா? ஏன் ஒரு 5 ரூபாய் டிக்கெட் போட்டு கியூல நிப்பாட்டி காட்டேன். போங்கடி போங்கடி. உங்களுக்கு அடிபட்டது காட்டு தீ மாதிரி பரவிருச்சு. இனி தீய பத்தி நீ பேசுன பிச்சிருவண்டா. வணக்கம் சார். குட் மார்னிங். ஐயோ, அரசியல்வாதினா தொட தெரியுற மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிட்டு நடப்பானுங்க. ஆனா பையன் ஆளை வச்சு பின்னாடி தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கான். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். டேய், அரசியல்வாதி பையன்னா என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தா தெரியல, ஒரு கழிச்சு படுத்திருக்கேன் சார். உட்கார்ந்து இருந்தாலே படிப்பு வராது உனக்கு, அதுல படுக்க வரையா? நான் படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன் சார். என்னால உட்கார முடியாது சார். ஜெயிக்கிற முஞ்சிய பாரு. ஸ்டூடெண்ட்ஸ், மந்த்லி டெஸ்ட் வருது. கொஸ்டின் பேப்பர்லாம் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ப்ரொஃபசர் சார், இவங்களுக்கு ஒரு டவுட்டா. என்ன? ஒண்ணு இல்ல, கொஸ்டின் பேப்பர்லாம் எந்த பிரிண்டிங் பிரஸ்ல கொடுத்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியட். ஒரு ப்ரொஃபசர் எப்படி பிஹேவ் பண்றது தெரியாது உனக்கு? சார், வெரி இம்பார்ட்டன்ட் டவுட். நான் தனியா படிக்கிறது பெட்டரா இல்ல வீணாவோட கம்பைன் ஸ்டடி பண்றது பெட்டரா? அது அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. எப்படியாவது படி. வேணாம் டாக்டர், பிரான்சிஸ் ஆல்ரெடி அதான் பண்ணிட்டு இருக்கான். சார், கையால எழுதி படிக்கலாமா இல்ல வாயால சொல்லி சொல்லி படிக்கலாமா? நீ என்ன பண்ணாலும் வேஸ்ட், எப்படி பண்ணாலும் வேஸ்ட். டாக்டர், நீங்க முதல்ல அட்டெண்ட் பண்ண பேஷண்ட் யாரு? இதுதான் கடைசி பேஷண்ட், பக்கத்து கிளாஸ்ல இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் உனக்கு தேவைதானே? எனக்கு ஒரு டவுட் சார். நீ தானே சுனில்? எஸ் சார். உன் என்ன பேரு? பலராமன் தானே? ஆமா சார். அவன் பெரிய ரவுடி ஆச்சே. அவன் மாதிரி இல்லாம நீயாவது ஒழுங்கா படி. எங்க உருப்பட போற? நம்மளால பாடத்தை பார்க்கலாம். இன்னைக்கு வந்து தீக்காயத்தை பத்தி பார்க்கலாம். ஐயோ, மறுபடியும் தீயா? படுறா டேய். அங்கேயே அடிச்சானே. ஓனா கம்பியார். அது மேட்ரு. ஏமா மோகனா, நேத்துக்கு இவன் அடிச்சியாமே, இதெல்லாம் சரியா படலமா? சரியா படலையா? இல்ல. சரியா படல? என்ன இப்ப பட்டுச்சா? குடுறா தம்மா. போடி கோத்ரி. அது மாட்ற. சாரி. சிக்கி கிச்சி. சிக்கி கிச்சி. அடடா சிக்கி கிச்சி. அவனுக்குன்னு மாட்டுது பாடுறா. செயின சொன்ன. हेलो यही है रॉन्ग चॉइस बेबी।
ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் ப்ளீஸ் அப்புறம் பிடிச்சு கொடுங்க ஓகே மச்சான் நீ ரோஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்ல சொன்ன அவன் கல்யாணமே பண்ணிட்டான். அதான் மேட்ரு. எது பாரு. சுனில், என்னது இது? எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மோசமானவங்க தான். ஆனா இந்த அளவுக்கு இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஐயோ ரொம்ப நல்ல பசங்க. அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒன்றும் இல்லை. இல்லை இல்லைன்னு சொன்னேன், நம்பவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் ஆமாண்ணே அடிச்சு மாட்டே உடச்சிட்டாங்க. என்ன இல்லைன்னு சொன்னீங்க? எதுக்கு ஆமான்னு சொன்னீங்க? நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு கேட்டாங்க. இல்லை இல்லைன்னு சொன்னேன், நம்பல. ஆட ஆமாண்டாண்ணே அடிச்சு மாட்டே உடச்சிட்டாங்க. தலையில ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டலா? இதெல்லாம் சாதாரணங்க. மூட்டை பூச்சியா? குடும்பத்தோட வந்து கிடைக்கிறீங்களா? அவனை வாரிசு அடிச்சு குடும்பத்தையே காலி பண்றேன். ஓசிலே ஓ பாஸ்டிக் கேக்குதா உனக்கு? அம்மா அம்மா தாங்க முடியலடா. 24 hours ஸ்டாண்டிங்லயே இருக்கறடா. உட்கார முடியலடா. டார்ச்சரா இருக்குடா. என்னண்ணே தாமரை ரூம் சுத்தமா மாறி போயிருக்கு. அவன் ஏதாவது வாஸ்து சாஸ்திரத்துக்காக மாத்தி வச்சிருப்பான்டா. சனினால ஏதாவது நல்லது நடந்தா சரி. வேட்டி விடுறா. சும்மாண்ணா ஐயா பிடிச்சு சொல்லிக்காரு. ஐயாவது கொய்யாவது. ஏண்டா நான் ஒரு டாக்டர். எனக்கே நீ வேட்டியை பிடிச்சிட்டு வந்தீனா நாளைக்கு எவனாவது என்கிட்ட வைத்தியம் பார்க்க வருவானா? எனக்கு ஒரு வில் பவர் இருக்குடா. பலியை பொறுத்துக்கிட்டு இந்த சேர்ல உன் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்து காட்டுறேன் பாரு. உட்காராதனே, பின்னால எது வலிக்கு போகுது. யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிறேன்? நான் யாரு? எங்க அப்பா யாரு? எங்க ஃபேமிலி என்ன? எப்படி உட்கார்ந்து பாத்தியாடா? தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க. இன்னொரு வாட்டி சொல்லு. தானே உட்கார்ந்த தானே தலைவன் வாழ்க. வா வா வா. அடப்பாவி உட்கார்ந்துட்டியா? வெந்த புண்ணுல விரல பாய்ச்சிட்டியடா. டேய் மூட்டை பூச்சி மாதிரி ராத்திரி நேரத்துல வரிய என்ன மேட்ரு? ரத்தம் குடிக்கத்தான். டேய் நம்ம பிசியாலஜி ப்ரொஃபசர் தாஸ் இருக்காரே, அவர் அடிக்கடி கரம் வச்சு என்னையவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பழிக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு திட்டம் தீட்டுறதுக்காக தான் இங்கே வந்தேன் நானு. டேய் எந்த பாடமா இருந்தாலும் எந்த சந்தேகமா இருந்தாலும் ராத்திரி எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேளுன்னு சொல்ல ஒரே ப்ரொஃபசர் அவர் தான். நேத்து 10 மணி கூட நான் ஃபோன் பண்ணனே, உடனே டவுட் கிளியர் பண்ணிட்டாரே. கிளியர் பண்ணாரா? ஆமாண்டா. இப்ப மணி என்ன ஆகுது? 12. அவர் வீட்டு ஃபோன் நம்பர் என்ன? ஹலோ ஹலோ அம்மா, ப்ரொஃபசர் தாஸ் வீடுங்களா? ஆமாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட் பேசுறேங்க. இந்த நேரத்துல ஏன் ஃபோன் பண்றீங்க? ஒரு சின்ன டவுட் ஒன்று கேட்கணுமா? அவர் தூங்குறாருங்களே. அப்படியா? அவர் தான் எந்த நேரம் வேணாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆஹா சரி இருங்க எழுப்புறேன். வராரு பாரு, லைன்ல வராரு. இந்த பேஜ் அவர்கிட்ட காட்டேன். என்னங்க உங்களுக்கு போனு? யார் இந்த நேரத்துல? ஹலோ சார், தாஸ் சாரா பேசுறீங்க? ப்ரொஃபசர் தாஸ் ஹியர். யார் பேசுறது? சார் நான் உங்க ஸ்டூடெண்ட் பேசுறேன் சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார் ஒரு டவுட் கேட்டுக்கலான்னு. டவுட்டா? மணி 12 கூட டவுட்டா? உன் அறிவு பத்தி நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குதுப்பா. ஆர்வத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன்ப்பா. என்ன டவுட்னாலும் கேளு. சார் லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா சார்? அதான் சொல்லிட்டேன் 12 மணின்னு. லேட்டுன்னு தெரியாது எனக்கு. சொல்லு. உங்க ஒய்ஃப் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க சார். அவ ஃபீல் பண்ணுவா, அவளுக்கு என்ன தெரியும்? நீ கேளு. சார் என் கூடவே இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் டவுட் கேட்கணும். ஒருத்தரா கேளுங்கப்பா. சார் நீங்க வெறும் தாசா இல்ல லார்ட் லபக் தாசா? பாவி எல்லாம் ஒன்ன சொல்லணும். நீ தூங்கின மாதிரி தான் போ. ஓவரா போறடா நீ. யார பத்தி? எப்பா ஐயோ எப்பா சேர் பின்னாடி ஒட்டிக்கிச்சு. ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியலையே, வலி தாங்க முடியலையே, எங்க போனாலும் கூடவே வருது. ஐயோ பிரிச்சு விடுறா. வார்னிஷ் அடிச்ச சேர்ல உன்னை எவன் உட்கார சொன்னது? வார்னிஷ் அடிச்ச சேர்? அதை ஏன்டா முதல்லயே சொல்லலையா? நீ எங்கடா நான் முதல்லயே சொல்ல விட்ட?
சரி சரி உட்காரு, உட்கார்ந்து பேசுவோம். உட்காரு, நிதானமா உட்காரு நீ. உட்காரு. ஐயோ உட்கார்ந்தனாலடா வினையே வந்துச்சு. நீ உட்கார்ற முதல்ல. உட்கார முடியாதுடா. அப்ப நில்லு, நில்லுடா. இந்த கிழிச்சிட்டு போன பயமா இருக்குடா. டேய், என்னடா பண்ண சொல்றேனே? ஐயோ ரெண்டு பேருமா சேர்ந்து எப்படியாவது அந்த பக்கம் போடி, அந்த பக்கம் போடி. நீ அந்த பக்கம் போடி. எந்த பக்கம்? அந்த பக்கம் போடா. அந்த பக்கமா? இடி, 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 அப்படி இடி. இடி, இடி, இடிடா. இடி. ஆள பாவி. உனக்கு என்னடா துரோகம் பண்ண? அன்னைக்கு கக்கூஸ்ல தீ பிடிக்க வச்ச, இன்னைக்கு சேரோட ஒட்ட வச்சியடா. பிரிச்சு விடுறா, பிரிச்சு விடுறா. நல்லா அந்த பக்கம் பிடிச்சி ஏடா வர வச்சு. I am the power of the world. டிரைவர் பஸ் நிறுத்த போறியா இல்லையா? பஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்து நிறுத்து நான் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கேன். ஏன் நிறுத்தாம போயிட்டே இருக்க? யாருமா நீ புரியாம பேசிட்டு இருக்க? உன் பர்ஸ் எவனோ ஒருத்தன் பிக்பாக்கெட் அடிச்சாங்க இருக்காங்க. இருக்க பொழப்பெல்லாம் கெடுக்க சொல்றியா? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனா 2-3 மணி நேரம் ஆகும். அவன் ஆபீஸ் போவேனாமா? போமா. என்னைய முட்டாள்தனமா பேசுற? அப்போ உன் பேக்க புடிங்கிட்டு போயிருந்தா கூட போலாம் ரைட்னு போயிட்டே இருப்பியா? எங்க போ பார்க்கலாம். ஐயா குடுமா, உன்னோட ஒரே ரப்சரா இருக்கு. சுனிதா என்ன ப்ராப்ளம்? சுனில் இந்த மடையனை பாரு. என் பர்ஸை எவனோ அடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷன்ல பஸ் நிறுத்த சொன்னா முடியாதுன்னு சட்டம் பேசுறான். உனக்கு பர்ஸ் தானே வேணும்? வா நான் வாங்கி தரேன். வேற பர்ஸ் வாங்கிக்க எனக்கு தெரியும். ஆனா இந்த பர்ஸ் தான் எனக்கு முக்கியம். சரி நான் வாங்கி தரேன். வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போறோம். உனக்கு பர்ஸ் வேணும் அவ்வளவுதானே? வந்து உட்காரு. என் பர்ஸ் மட்டும் கிடைக்காம இருக்கட்டும். உன்னை என்ன செய்யறேன்னு பாரு. யோ ஏறுங்கயா. பொம்பளை பேசினா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்களா? அண்ணன் கந்தசாமி வாழ்க வாழ்க. எங்களின் விடிவெள்ளி இவருக்கு ஒரு பேர் வைங்க. இந்தியன். தன்மான சிங்கம் அண்ணன் கந்தசாமி வாழ்க வாழ்க. தங்க தலைவா வணக்கம். கந்தசாமி வாழ்க வாழ்க. அமைதி அமைதி. என் தந்தையே பல்லாண்டு காலமாக வராத அவரது இந்த தொகுதிக்கு தனையனாகிய நான் வந்திருப்பதன் காரணத்தை உங்களிடம் கூற விளைகிறேன். நான் அதிகம் பேச விரும்பவில்லை. எனக்கு நெஞ்சிலே புண்படாமல் பின்னால் புண்பட்டு விட்டதென்று எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்கிறார்களாம். நான் என்ன கலிங்கத்து பரணி படிக்காத காரிருளா? புறநானூறு தெரியாத புண்ணாக்கா? குதித்து பயந்தோட நான் என்ன குள்ள நெறியா? நான் என்று சொல்லுகிறேன். எனக்கு அடிபட்டிருப்பது பின்னால் தான். ஆனால் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எனக்கு முன்னால் சோடா சாப்பிட்டு ஓய்ந்து விடாது இந்த அலை, சாய்ந்து விடாது இந்த சிலை. இவை அனைத்துமே எதிர்க்கட்சிகள் பின்னிய வலை. இதுதான் இந்த நாட்டின் இன்றைய நிலை. எனது புகழும் என் தந்தையின் புகழும் கடல் கடந்து இலங்கை வரை பரவி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் அதை நானே கூறினால் ஏதோ தலைக்கணம் பிடித்த தருக்கன் தடுமாறி உளறுகிறான் என்று எதிர்க்கட்சிகள் அதையும் ஏளனம் செய்யக்கூடும். ஆகவேதான் இலங்கையிலிருந்து வந்திருக்கும் தோழர் அறிவுமதி என்னை பற்றியும் என் தந்தையை பற்றியும் உங்களிடம் பேசுவார். இப்ப பேசுப்பா. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். அவதான்பா கடவுள் வாழ்த்து சொல்ல சொன்னாரு. எதுவுமே பிரியலப்பா. தமிழ பேச சொல்லுப்பா. என்ன கதைக்கிறார்கள்? சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு புரியல சார். நீ பேசு சார், நான் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். சென்னை வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். மெட்ராஸ்ல வாழ ஜனங்களுக்கு வணக்கம்ன்ற. உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளை மீட் பண்றது குஜராத் இது. நான் சென்னைக்கு பலமுறை வருவது மனதிற்கு சந்தோஷமாக இருக்கிறது. நான் மெட்ராஸுக்கு தபா தபா வருவது மனசு இன்ட்ரெஸ்ட் ஆகுது. நான் எதற்காக சென்னை வந்திருக்கேன் என்றால், நான் எதுக்கோசரம் மெட்ராஸ்க்கு வந்துக்கிறேன்? கந்தசாமிக்காக. கந்தசாமிக்கோசரம். கந்தசாமி ஒரு நல்ல மனிதர். கந்தசாமி ஒரு சோக்காளி. அவர் ஒரு வலிமையானவர். சீக்காளி இல்ல. அவர் இதயம் ஒரு தங்கம். 25 கேரட் கோல்டு. அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, உங்களுக்கும் உன்னாண்டையும் எங்களுக்கும் என்னாண்டையும் ஒரு நல்ல உறவு வேண்டும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அது மட்டுமல்ல, அதுக்காண்டி இல்ல, காந்தி சொன்னது போல், காந்தி சொன்ன மாதிரி, ராஜா சொன்னது போல், காமராஜர் சொன்ன மாதிரி, உங்கள் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு பாடி மண்ணுக்கு ஆயிட்டு நாட்டுக்கு. அது மட்டுமல்ல, அது நீங்கள் மட்டும் நீ காண்டி வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் லைஃப்ல கழிக்கணும்னா அமைதியாக இருங்கள். கம்முன்னு இருக்கணும். யார் மீது கோபம் கொள்ள வேண்டாம். யார் மீது காண்டா வேணாம். தெளிவாக இருங்கள். உசாரா இருக்கணும். விழிப்போடு இருங்கள். வாட்ச்மேனா இருக்கணும். பாரதியார் என்ன சொன்னார்? பாரதியார் என்ன சார் சொன்னாரு? சொல்கிறேன் சகோதரா. சொல்றேன் பிரதர். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. மெர்சல்லை மெர்சல்லை மெர்சல் என்பதில்லையே. உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும். சார் இன்னொத்தப்பா சொல் சார். உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும். சார் யாருக்கு புரியாது கட் பண்ணு சார். தமிழே அறியாத நீ எல்லாம் ஒரு தமிழனா? டேய் என்ன பார்த்து தமிழ்நாடு பார்த்து கம்முன்னு இருக்கீங்க? அன்புடையீர், கூட்டு குடும்பத்திற்குள் குழப்பம் வரலாமா? கரிசல் காட்டு பூமியிலே விரிசல் விழலாமா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்கலாமா? நீங்களெல்லாம் இப்படி சண்டையிட்டால் எருதுக்கு விருது கிடைக்குமா? சர்ப்பம் தான் கர்ப்பம் தரிக்குமா? எறும்பு தான் தேரெழுக்க முடியுமா? ஆகவே இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். நமது தோழர் இன்றே ஆகாய மார்க்கமாக செல்ல இருக்கிறார். அவரிடம் உங்கள் குறைகளை கூறுகள்.